என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஏன் இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறார். ஏறக்குறைய நம்ம கணக்குக்கு 2000 வருஷம், அவர் கணக்குக்கு 2 நாளாக இருக்கலாம், நம்ம கணக்குக்கு 2000 வருஷம். 2000 வருஷமாக இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, உடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்படி சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும்னா அப்ப இன்னும் சத்துரு பாதபடியாக்கி போட வரலையா? பிசாசை இயேசு ஜெயிச்சிட்டார்னு இருக்குது. எல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சது உண்மை. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயேசு மரணத்தை ஜெயித்து விழுங்கி அந்த சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்கிறதானது முழுமை பெறவில்லை. இன்னும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி பூமியில ஆளுகை செய்யணும். அவர் ஆளுகை செய்கிற வரைக்கும் இந்த சாத்தானுடைய காரியங்கள் இன்னும் கிரியை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல நேரங்களில் இப்போ நம்ம நாட்டை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நவம்பர் மாசத்துல தான் நடக்கும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கே அந்த எலெக்ஷன் முடிஞ்ச 1-2 நாள்லயே யார் ஜனாதிபதினு தெரிஞ்சிடும், ஜனாதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் பதவி இருக்கிறது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பதவி இருப்பார். ஏறக்குறைய அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2 மாதம் இப்போ பழைய ஜனாதிபதியாக தான் இருப்பார். புது ஜனாதிபதி பதவி ஏற்கவில்லை, இன்னும் பதவி ஏற்கல. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பதவி ஏற்கிறதுக்கு. ஆனால் பழைய ஜனாதிபதி தோற்று விட்டார். அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அந்த 2 மாசத்துல அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எந்த விதமான பெரிய சட்டங்களை போட முடியாது. ஆனால் அவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருப்பார். அதற்கு பிறகு இவர் அந்த இடத்துல சிங்காசனத்திலே அல்லது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் வைத்துவிட்ட பிறகு இவருக்கு எந்த ஜனாதிபதிங்கிற பேர் கூட இருக்காது. அது வரைக்கும் ஜனாதிபதிங்கிற பேர் இருக்கும். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது ஜெயித்து உலகத்தின் ராஜா என்று சொல்லி, பூமிக்குரிய ராஜா என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டார். வாசியங்கள் பார்ப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லாருக்கும், ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பிதா சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.